நான்வெஜ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கருவாடு பிடிக்காமல் இருக்காது. அதுவும் இந்த மாதிரிலாம் கருவாடு தொக்கெல்லாம் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொக்கே காலியாக போனாலும் அந்த கடாயில் சாதத்தை பிரட்டி சாப்பிட்ற சுகம் இருக்கே அடடா அப்படி இருக்குங்க. ஃபஸ்ட்டு கருவாடை சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு 3-4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, சோம்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தட்டி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசம் போனோன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா கொலைய வதங்குற வரை வதக்கி விட்டுக்கலாம். கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரது வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடை இதில் ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் சிம்மில் குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். சுட சுட வெரைட்டி ரைஸ் ரச சாதம் அப்படியே வெறும் சாதத்தோடு பரட்டி சாப்பிடுங்க. சொர்க்கலோகத்துக்கே போயிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.